இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நம்மை காக்கிற தேவன் இன்றும் நம்மோடு இருக்கின்றார். அதனால் நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் கருவில் உருவாகும் முன்னரே அவர் நம்மை அறிந்து தெரிந்து வைத்திருக்கின்றார். அவர் எந்த சூழ்நிலையிலையும் எங்களை கைவிடவே மாட்டார். இதைத்தான் இன்றும் அவர் வார்த்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை தாங்கவும் சுமக்கவும் என்று. ஒரு நாளும் இதை மறந்து விடாதீங்க. ஆபத்து காலத்தில் உங்களை காக்கும் அரணாக அவர் இருப்பார். சோதனையின் வேளையில் உங்களை தாங்கும் கரமாக அவர் இருப்பார். அழுகிற நேரத்தில் ஆறுதல் கூறுகிற தகப்பனாக அவர் உங்களோடு இருப்பார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்றாடம் எம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உண்மையாக நம்புங்கள். அவருடைய வார்த்தையை உறுதியாக நாம் விசுவசித்து ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களை அனுப்பி நமக்கு எதிராக உருவாகும் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி நம்மை அவர் காத்து கொள்ளுவார். சில நேரங்களில் பிரச்சனைகள் பெரிதாகி தாங்கிக் கொள்ள முடியாத படிக்க எம்மை நெருக்குவது போல இருக்கும். ஆனால் எங்களை நேசிக்கிற பாதுகாக்கின்ற தகப்பன் எங்களோடு இருப்பதனால் பனி போல அனைத்தும் உருகி போய்விடும். தீயோரின் வசைமொழிக்கும் தீய செயல்களுக்கும் நாங்கள் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. நீதிமான்களுக்கு ஆண்டவர் எப்போதும் துணையாக இருக்கின்றார். தீயோரின் கையினின்று அவர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கின்றார். ஆகவே ஆண்டவரையும் அவருடைய கட்டளைகளையும் கடைப்பிடித்து விசுவசித்து வாழுங்கள். ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். ஜெபம்தான் எமக்கு மிகப்பெரிய ஆயுதம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஜெபம் அவற்றை முறியடித்து வெற்றி கொடுக்கும். விசுவசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.